நமது வயலில் உளுந்து, பச்சை பயிர், பெரும்பயிர், கேழ்வரகு, இவைகள் மானாவாரி பயிராக மழைப்பொழிவை நம்பி பயிரிடப்பட்டவை. பெஞ்சல் புயல் காரணமாக நம்முடைய உளுந்து பயிர், இந்த பச்சை பயிர், பெரும்பயிர் இவைகள் நீரிலே அடித்து செல்லப்பட்டு இங்கெல்லாம் வெள்ளம் வழிஞ்சு இதெல்லாம் அழுகிருக்கு. பார்க்கலாம். இப்போ பயிர் சேதம் மிகுதியாக இருக்கிறது. பிபிடி நெல் பயிரிடப்பட்டுள்ளது. அங்கே இதில் யானை கொம்பு நோய் மிகுதியாக தாக்கப்பட்டுள்ளது. 3 முறை மருந்து அடிக்கப்பட்டுள்ளது. உரக்கணக்கு வேறு, மருந்து கணக்கு வேறு. ஏர் ஓட்டின கணக்கு வேறு, சேர் ஓட்டின கணக்கு வேறு, நட்ட கணக்கு வேறு, களை எடுத்த கணக்கு வேறு. பயிரை காக்கிறதுக்கு உயிரை தந்து காவலுக்கு வீட்டுக்கும் வயலுக்கும் நடந்த கணக்கு வேறு. அறுவடை நெருங்க இன்னும் 3 மாத நெருக்கம் இருக்கிறது. நான் பயிர் இப்பொழுதுதான் அந்த கதிரை வெளியிட, அந்த சூழ் பயிர் என்று சொல்வார்கள், அந்த தருணத்திலே நெல் இருக்கிறது. அந்த நெல்மணிகள் வரக்கூடிய கதிரினுடைய பகுதியை அந்த பூச்சானது துண்டித்து விடுகின்றது. மொட்டையாக அப்படி கொம்பு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பேர் யானையினுடைய தந்தம் போல் நீட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு யானை கொம்பு அப்படின்னு அந்த நோய்க்கு பெயர் சூட்டப்பட்டு இருக்கிறது. கிட்ட போய் பார்த்தா தெரியும். சிறப்புற வாழ்ந்தவர்களினுடைய வயல் 6 படியாட்களை கொண்டு பயிரிடப்பட்ட இந்த நிலப்பகுதி 7 + 8 9 ஏக்கர் கிட்ட இருக்கு. அது எல்லோரும் உடன் பிறந்தவர்கள், தாத்தாவோடு உடன் பிறந்தவர்கள், அப்பாவோடைய உடன் பிறந்தவர்கள் பங்கிடப்பட்டு இருக்கிறது. இன்னும் வெளியாட்களுக்கு விட்டு கொடுக்கப்பட்ட நிலங்களும் வரலாற்றில் இருக்கிறது. அது பழங்கதை ஆனாலும், அது நமக்கு இப்பொழுது தேவையில்லை. ஆனாலும் பெஞ்சல் புயலுக்கு பிறகு வரக்கூடிய இந்த மழையில் மேலும் மேலும் நனைகின்ற பொழுது இந்த பயிர்களானது, அதனுடைய வித்துக்களானது அழுகி போய் நனைந்து முளைந்து விடுகிறது. நிறைய பயிர் முளைஞ்சு போயிடுச்சு பெஞ்சல் புயல் பொழுது. நான் நிறைய படங்களை அதை எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த செடியிலே முளைஞ்சு வேர் வந்திருக்கு, இலை வந்திருக்கு. இது பெரும்பயிர். அது பசுமையாக இருக்கும். அந்த காய் பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்கிறதுனால அதுக்கு பேர் பைத்தம்பருப்பு, பைத்தங்காய்னுவாங்க. கிராமத்தினுடைய நடைமுறை வழக்கு பைத்தங்காய். பைந்தமிழ்னா பச்சை தமிழை எப்படி நம்ம சொல்கிறோமோ, பச்சை கிளியை
எப்படி சொல்கிறோமோ, பைந்தமிழ்னு பச்சை தமிழ் எப்படி சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த பயிரில் வரக்கூடிய அந்த காயானது பச்சையாக இருப்பதனால் அதுக்கு பேர் பைத்தங்காய். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது நம்ம கௌரவமாக கொஞ்சம் சிறப்பு கருதி சொல்லக்கூடிய இன்னொரு பேர் தான் அந்த பெரும்பயிர். இருக்கிற பருப்பு வகைகளே அந்த பயிர் வகைகளே பெரியதாக இருக்கும், பார்வைக்கு பெரியதாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் பெரும்பயிர். பெரிய பயிர் பெரும்பயிர். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒப்பிட்டு பார்த்தா தெரியும். இப்போ இது நீளத்துலேயும் சிறியது. இதுக்குள்ளே இருக்கிற பயிராகி அந்த பச்சை பயிர் சொல்கிறோம் இல்லையா, பசுமை நிறத்தில் தான் இருக்கும், அதனால் அது பச்சை பயிர்னு பேர். இதனுடைய தோல் பார்த்தா தெரியும். வேலை கருப்பாக இருந்தாலும் இது பச்சை நிறமாக தான் இருக்கும், அதனால் இதுக்கு பேர் பச்சை பயிர். இது காயாக இருக்கும்பொழுதும் பச்சையாக தான் இருக்கும். இது காய்ச்சி முடித்த பிறகும் இதனுடைய வெளிப்பகுதி பச்சையாக தான் இருக்கும், அதனால் இதுக்கு பேர் பச்சை பயிர். இதுக்கு பேர் பைத்தங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பைத்தங்காய்னா பசுமையாக இருக்கிறதுனால அதுக்கு பேர் அந்த பேர். இது அளவில் சிறியதாக இருக்கா. இப்போ இதிலேருந்து நான் பறிக்கிறேன். இதில் பறித்து இதில் இருக்கக்கூடிய பருப்பை எடுத்து பார்ப்போம். இப்போ நான் எடுக்கிறேன். இது அளவில் பெரியதாக இருக்கிறதுனால, பச்சை பயிரை காட்டிலும் இது அளவில் பெரியதாக இருப்பதனால இதுக்கு பேர் பெரும்பயிர். இதனுடைய தோல் நிறம், இந்த வித்துக்களினுடைய தோல் உரை இருக்கு இல்லையா, இது பசுமையாக காட்சியளிப்பதனால இதுக்கு பேர் என்னன்னா பைத்தங்காயின்னுவாங்க. இந்த காய்க்கு பேர்னா பைத்தங்காய். ஆனால் இதுக்குள்ளே இருந்து எடுக்கக்கூடிய இந்த வித்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பெரும்பயிர். இப்போ இந்த பேர் வர்றதுக்கு அடிப்படையான காரணங்கள் இவைகள் தான். இப்போ உளுந்து எடுக்கிறோம், பறிச்சதை சாப்பிட்ருமே, எதுக்கு வேணா கோனே. இப்போ உளுந்து நான் உளுந்து பறிக்கிறேன். நான் உளுந்து பறிச்சிட்டேன். இப்போ உளுந்து பார்க்குறதுக்கு கரும்பச்சையாக இருக்கும், ஆனால் கருப்பாக இருக்கும். இப்போ இது பெரும்பயிரை காட்டிலும் அளவில் குறைந்தவை. பெரும்பயிர்களை காட்டிலும் அளவில் குறைந்தவை. இந்த உளுந்து பருப்பு அளவில் குறைந்தவை. காட்சிக்கு நல்லா தெரியுதா? அந்த கைப்பிடியில் இருக்குது, ஈரப்பதம் அதிகமாக இருக்குது காற்றில். இதெல்லாம் தமிழ் படித்தவங்களால் தான் சொல்ல முடியும். தமிழ் படிக்காத, தமிழ் அறிவும் இருக்கணும், மொழி அறிவும் இருக்கணும், வேளாண் அறிவும் இருக்கணும். இரண்டிலுமே நுட்பமான அறிவு இருக்கணும். மேம்போக்கான அறிவு இருந்தால் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு, அந்த மேம்புல் மேயிற அறிவு தான் இருக்கும். நுட்பமான அறிவு இருந்தால் தான் ஒவ்வொன்றினுடைய காரண பெயரையும், அதுக்கு ஏன் அந்த பெயர் வச்சாங்க, மக்கள் ஏன் அதுக்கு இட்டு அழைச்சாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம விளக்கமாக தெரிஞ்சிக்க முடியும். இப்போ வரகு இனத்தில் இது ஒரு வகை. வரகு ஒரு
3 ஆண்டு ஆகுது. இப்போ நம்முடைய வயலில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு பயிரிடப்பட்டது. ஏன்னா தாத்தா இருக்கும் பொழுது இங்கே 6 படியால் வேலை செய்த போது எல்லா வகை பயிரும் நம்முடைய வயலில் எல்லாம் உயரமாக துவரையாக இருக்குமா, அதெல்லாம் சோளமாக இருக்குமா அந்தாண்ட. அப்போ மல்லாட்டை, எள், மல்லாட்டைனா மணிலா, வேர்க்கடலை, எல்லாமே எள் நம்முடைய வயல்லே பயிரிட்டு அதை காணம் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. செக்கில் விட்டு ஆடி எண்ணெய் எடுக்கிறது. அப்படி பயன்படுத்துனதுனால தான் என்னுடைய தந்தையின் தாய், ஆயான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க காத்தாயி அம்மா கந்தசாமி ஆச்சாரியுடைய மனைவி 100 ஆண்டு நெருக்கும் வரை வாழ்ந்தார்கள். கண்ணில் நல்லெண்ணெயை கொஞ்சம் விட சொல்லுவாங்க, அப்படி நல்லா தேய்ச்சி அப்படி கண்ணாடி போடாமல் வாழ்ந்தவங்க. இப்போ வேளாண்மையோடு ஒன்றி வாழ்ந்தால், இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் 100 ஆண்டை தொடுவது என்பது மிக எளிது. நாம் வேளாண்மையை மறந்து போனோம் என்று சொன்னால், நாம் மருத்துவமனையை தான் அதனுடைய கதவுகள் எப்பொழுது திறந்திருக்கும் நமக்காக என்று ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டிய சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஏன் அந்த வேளாண்மையில் பூச்சிக்கு மருந்தடிக்கிறாங்க அப்படின்றப்போ, இதில் இருக்கக்கூடிய அந்த இலைகளில் இருக்கக்கூடிய இதை பச்சையத்தை சூரிய ஒளியிலேருந்து தயாரிக்கணுங்கிறப்போ இதை ஓட்டையாக ஆக்கிட்டா அந்த சூரிய ஒளி ஊடுருவி போகும். அப்போ சூரிய ஒளி அந்த ஒளிச்சேர்க்கையானது இங்கே நடைபெறாமல் போகிற போது பூமியிலேருந்து ஈர்க்க வேண்டிய சக்தியையே அது ஈர்த்து பெற முடியாமல் போயிடும். அந்த ஆற்றல் அது கிடைக்காது. அதனால் அந்த இலையில் பூச்சி அடிக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை இலையில் ஓட்டை ஆகுது இல்லையா, நிறைய பூச்சி. அப்போ அந்த இலையில் ஓட்டை விழாமல் தவிர்க்கிறதுனால அதை ஒரு நோயற்றதாக ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கு முயற்சி மேற்கொள்கிறோம். எல்லா உயிர்களுமே உண்டு வாழணும், அதுதான் இயற்கை நியதி. நம்முடைய சுயநல தேவைக்காக தான் நாம் செய்கிறோம் அதை. சரியா? எல்லா தாவரங்களும் எல்லா உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ பிறந்தவை தான், அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் நம்முடைய உழைப்புக்கான அந்த முழுமையான பயனில் 90 விழுக்காடாவது நாம் அனுபவிக்கணுமே, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு ஒவ்வொரு விவசாயியும் பாடுபடுறான். விவசாயி இந்த கொள்ளியில் விளையிறது பார்த்தா அதனால் கிடைக்கிற பயன் என்னவாக இருக்கும்? மிக மிக சொற்பம். அவன் நடந்த கூலி, ஓட்டிய கூலி, உழைத்த கூலி அப்படின்னு பார்த்தா இதில் வெறும் அப்படி தான். இதில் முழுமையான பயனுங்கிறதுக்கு கிடையவே கிடையாது. ஒருத்தர்கிட்ட 100 ஏக்கர் இருக்குது, 200 ஏக்கர் இருக்குது, இல்லை 50 ஏக்கர் இருக்குது, அப்படி பயிர் வைக்கிற போது அவர்கள் இடத்திலே பணம் தங்கும். ஒரு குறிப்பிட்ட அளவே மட்டுமே நிலம் உடையவர்கள் இடத்துல அவங்களுடைய உழைப்பு மிகுதியாக இருக்கும், வருமானம் குறைவாக இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. இது மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக இதெல்லாம் விவசாயத்தை நேரடியாக பார்க்குறவங்களுக்கு தான் இது தெரியும். ஒரு பயிர் அழுகி போனால் இதுதானே அழுகி போச்சு அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மக்களுடைய காட்சியில் என்னவாக இருக்குன்னா வச்சுங்க, அந்த பயிர் மட்டும் அழுகி போகல, அந்த விவசாயினுடைய உழைப்பு, வேர்வை, ரத்தம், அவன் போட்ட பணம் எல்லாமே அழுகி போகுது. அந்த பயிரை நம்பி தான், அந்த பயிர் நல்லா இருக்குன்னா தான் உயிரை கூட அர்ப்பணித்து உழைக்கிறான் விவசாயி. தன் உடைமைகளை கூட விற்றும் அடகு வைத்தும் கூட உழைக்கிறான். ஆக இந்த பயிர்களுடைய நலத்திற்காக பாடுபடுறவன், இந்த உலகத்தின் உயிர்களின் நலத்திற்காக பாடுபடக்கூடியவன் தான் விவசாயி.
அவனுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கணும்னு தான் வள்ளுவனும் சொல்கிறான். அந்த காலத்தில் வள்ளுவனுக்கு முந்தியவனு சொல்லியிருப்பான். அதுக்கு முந்தைய காலத்தில் இந்த கந்தவேலு அதான் சொல்கிறான். நமக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில தாவரங்கள் அழிக்கலாம், அல்லது இன்றைக்கி பிளாஸ்டிக் மணின்னு வந்துருச்சு, நெகிழி தாள்களில் கூட நம்ம பணத்தை அச்சியந்திரம் இருக்குது, நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சுக்கலாம். அரசு உத்தரவு தாளை பிறப்பித்து அரசாணையை வெளியிட்டு இத்தனை கோடியை அச்சடிக்கலான்னா அதை அச்சடித்து முடிச்சிடலாம். அது பெரிய வேலையே கிடையாது. அது 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ ஒரு நாட்டுக்கு தேவையான பணத்தை அச்சடித்து விடலாம். ஆனால் இது மாதிரியான பயிர்களை எந்த அரசு இயந்திரம் அச்சடிக்கும்? இது மாதிரியான உயிர்களை விவசாயிங்கிறவன் இல்லாமல் இந்த நாட்டில் எந்த இயந்திரம் அச்சடிக்கும்? உங்கள் சாப்பாட்டுக்கு தேவையான உணவை, அந்த உணவுக்கு தேவையான உணவுப் பொருளை, உணவு தானியத்தை எந்த இயந்திரம் அச்சடித்து கொடுக்கும்? நம்மக்கிட்ட சேட்டலைட் இருக்குது, தொழில்நுட்ப அறிவு மிகுதியாக இருக்குது. சரியா, நாம் உழைக்காமலே ஏசி அறையில், குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து சாப்பிடுவதற்கு எல்லா தொழில்நுட்பமும், எல்லா வசதியும், எல்லா கல்வி முறையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் விவசாயத்தை இந்த சேத்துல மண்ணில் இறங்கி உழைச்சா மட்டும்தான் இந்த வயிற்றில் நிரம்பும். அது ஒவ்வொரு மனிதனுக்குமான புரிதல் வேண்டும். சாப்பிட்ட சோறு செரிக்கலையேன்னு சாஃப்ட்வேரில் இருக்கிறவன் கவலைப்பட்டு ஜிம்மில் போய் கும்முன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் குஸ்தி பழகிற மாதிரி அங்கே போயிட்டு உடல் உயர்வே அப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணுறாராம். எதுக்குப்பா ஒர்க் அவுட் பண்ணுற? உடம்பில் இருக்கிற கொழுப்பு குறைக்கிறதுக்கு. உண்டுட்டு உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய உணவுப் பொருளை செரிக்கலையேன்னு என்ன செய்கிற? ஒன்று அங்கே வருத்தி உழைச்சி காட்டுற. ஆனால் நாம் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும், நாம் ஆசிரியர் பணியில் இருந்தாலும், நாம் மற்ற துறைகளில், பல்வேறு துறைகளில் பணியாற்றி கொண்டு இருந்தாலும், நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை கண்டறிந்து, நிலத்தின் தன்மைக்கு ஏற்ற பயிர்களை நாம் கண்டறிந்து வைத்தோம் என்று சொன்னால், நாம் வாழும் காலம், நாம் சென்ற பிறகு வரக்கூடிய அடுத்த தலைமுறையினுடைய காலம், அவங்களுக்கு நாம் வழிகாட்டு போகலாம். எப்போ உணவுக்கு உழைச்சாதான் முடியும், உணவுக்கு நிலத்தில் உழைச்சாதான் முடியும், பயிர் வச்சாதான் வயிறு நிறையும். பணத்தால் நிறையாது. பணத்தால் நாம் அதை வாங்கலாம், இதை வாங்கலாம், எல்லாத்தையும் வாங்கலாம். விவசாயிங்கிறவன் அழிஞ்சிட்டான்னா எல்லாமே அழிஞ்சு போகும். தங்கத்தை வாங்கி சாப்பிட்டு வயிறை நிரப்பிக்கொள்ள முடியாது, வைரத்தை வாங்கி வயிற்றை நிரப்பிக்கொள்ள முடியாது. நாம் ஒவ்வொருவருமே இங்கே விளையக்கூடிய அந்த பசுமையான நெல் இருக்கு இல்லையா, பைநெல், அது கனிஞ்சாதான். இப்போ அது காய் நெல்ல ஆகப்போகுது, பூ விட்டு காய் நெல்லினுடைய நிலையை அடைஞ்சிருக்கு. அது மாதிரி அது முதிர் நெல்லாக ஆகிற போது அதை அறுவடை செஞ்சு அதை அவித்து பக்குவப்படுத்தி அப்புறம் அரைக்கிற ஒரு முறை இருக்குது. அதை அப்படியே பசும் நெல்லாக காய வச்சு அரைச்சி அரிசி ஆக்கிற ஒரு முறை இருக்குது. உங்கள் வடியலில் வடித்து வரக்கூடிய சாப்பாடு பல ஏழை விவசாயிகளின் கூப்பாடு என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர்களுடைய வலி, வேர்வை, வறுமை, வெறுமை இவைகளை உள்ளடக்கியவையாக இருக்கின்றன என்பதை நாம் ஒவ்வொருவரும் மறந்துவிடக்கூடாது. நாம் நாட்டுக்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் ஒவ்வொரு வீட்டுக்கும் உணவை தரக்கூடிய விவசாயிகளுக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் ஒரு சிறிதும் மாற்று கருத்துக்கே இடம் இருக்க முடியாது என்று கருதக்கூடியவன் நான். அக்கருத்தே உங்களுக்கும் உரியதாக இருக்கும் என்று கருதுகிறேன். இவ்வேளையில்
இது பயிர் அழுகி போச்சு, அது வித்து விழுந்திருக்கு. உளுந்து அழுகிருக்கு. இதெல்லாம் தண்ணீரில், ஏன்னா அதிக தண்ணீரை உளுந்து தாக்கு பிடிக்காது. நெல் தாங்கும், மூழ்கிற வரைக்கும் வந்தாலும் கிட்டத்தட்ட தாக்கு பிடிக்கும் நெல். அதுவும் மூழ்கி விட்டு அழுகி போகும். எல்லாம் தண்ணீர் நிற்கிது, இதுக்குள்ளெல்லாம் தண்ணீர் நிற்கிது. இது கதை அல்ல, கண்முன்னே காணக்கூடிய வரலாறு. நான் எழுதிவிட்டு படிக்கவில்லை, என் கண்ணெதிரே உள்ளதை உங்களுக்கு காட்சிப்படுத்தி தருகிறேன், காட்சி பிடித்து தருகிறேன். பேருக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் பேராசிரியர்களாக, பெரிய ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக இருக்கின்ற நாட்டில்தான் இந்த பயிர்களின் வேர் பற்றி இருக்கக்கூடிய மண்ணிலிருந்து, அதனுடைய உயிர் தன்மையிலிருந்து, அதனுடைய உணர்வில் இருந்து ஆய்ந்து உங்களுக்கு நான் அளிக்கின்றேன். நாம் காணக்கூடிய காட்சி, இங்கே பயிர் வைக்காத இடத்துல தண்ணீர் தேங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது, இந்த பகுதியில் பார்க்க முடியுது. அப்போ அவ்வளவு தண்ணீரும் கடந்து வந்த பாதை இந்த பயிர்களின் வழி. இந்த பயிர்களுக்கு அடியில் இந்த பசுமை போர்த்திய நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த தண்ணீர் கடந்து வந்திருக்கு, இதில் தேங்கியும் இருக்குது. அப்போ உளுந்து பயிரானது தண்ணீரை தாக்கு பிடிக்காது, அதிக தண்ணீருக்கு தாக்கு பிடிக்காது. தண்ணீர் இல்லாமல் உயிரும் வாழ முடியாது. அதே தண்ணீர் அளவில் மிகுந்தால் அந்த உயிர்களுக்கு ஆபத்து. நாம் எப்படி அதிக கரை புரண்டு வந்தால், நாம் தினமும் குடிக்கிறது தண்ணீர் தான், நம் உணவுக்கு முவ்வேளையும் மருந்துவது தண்ணீர் தான். ஆனால் ஆற்று வெள்ளம் கரை புரண்டு வீட்டுக்குள் வந்தால், கழுத்தளவு வந்தால், நாம் தப்பிக்க எவ்வளவு பாடுபடுவோமோ அதன் நிலைதான் இந்த உளுந்த பயிர்களினுடைய நிலை. இங்கே தண்ணீர் தேங்கி இருக்கு, பயிர் அழுகிட்டு இருக்கு. நான் பிடிக்கக்கூடிய காட்சி உங்கள் கண் முன்னாடி எப்படி தெரியும் தெரியல. இது என் வயலில் இருக்கக்கூடியதை நான் காட்சிப்படுத்துகிறேன். என்னை போன்று மொழி அறிவும், இலக்கிய அறிவும், வேளாண் அறிவும், பல்வேறு துறை சார்ந்த விஞ்ஞான அறிவும் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்றுதான் நான் விருப்பப்படுகின்றேன். அனைத்து துறை சார்ந்த அறிவும் இருக்க வேண்டும். இப்போ தண்ணீர் இவ்வளவு பயிரில் ஏறி இருக்கு அப்படின்னா
அந்த பறவை, அதுக்கு பேர் கவதாரின்னு சொல்லுவாங்க. அது பறந்து போகுது நம்முடைய வயலில் இருந்து. இப்போ இவ்வளோ தண்ணீர், வெள்ளை தண்ணீர் வடிஞ்சு போயிட்டு இருக்கு இவ்வழியாக, அந்த உளுந்து பயிர் வழியாக வந்து போயிட்டு இருக்கு. தண்ணீர் போகிறது உங்களுக்கு காட்சியில் தெரியும். இதெல்லாம் பெரும்பாக்கம் பகுதியில் இருந்து மாறனுடைய ஏரிக்கு போய்கொண்டிருக்கிறது இந்த தண்ணீரானது. இப்போ நெல்லில் வழிஞ்சி இந்த உளுந்தில் வழிஞ்சி வழியாக போயிட்டு இருக்குது. இந்த நிலத்தின் வழியாக போயிட்டு இருக்குது. இலக்கியத்தின் இலக்கணத்தின் துல்லியத்தன்மையோடு நம்மால் பேசவும் முடியும், எழுதவும் முடியும். ஆனால் பேச்சு வழக்கில் இருந்து தான் இலக்கிய வழக்கு, இலக்கண வழக்கெல்லாம் பிற்பாடு வந்தவை. முற்பாடு எது என்று சொன்னால் பேச்சு வழக்கு தான். அது கொஞ்சம் கொச்சையாக இருக்கும், கொஞ்சம் விடுபட்டு இருக்கும், சற்று விரும்பக்கூடியதாகவும் இருக்கும், சற்று விரும்பத்தகாததாகவும் இருக்கும். ஆதி முதல் இனம் இந்த தமிழ் இனம் முதன்மையாக கண்ட ஒவ்வொரு சொற்களுமே ஒளிக்குறிப்பு தான். பிற்பாடு தான் மொழி வரி வடிவம் எல்லாம். இப்போ நிலத்தில் இப்போ நெல்லை பார்க்குறோம். நெல்லுக்குள்ளே தண்ணி நிற்கிது. இது பட்டன் சொல்லுவோம், இடைவெளி விடுறது. இப்போ மழை தண்ணீர் இதுக்குள்ளே இருக்குது. பாய்ச்சிய தண்ணீரும் இருக்குது, நீர் இறைத்து பாய்ச்சிய தண்ணீரும் இருக்குது எந்திரம் மூலமாக. இப்போ மழை வந்த தண்ணீரும் இருக்கிறது. ஏன்னா அந்த பெஞ்சல் புயல் பொழுது அதிகமாக இருந்த தண்ணீரை வடித்தாச்சு. நிறைய பூச்சி இருந்ததுனால அதை வடித்து விட்டு மருந்து அடிக்கப்பட்டது, 3வது மருந்து அடிக்கப்பட்டது. ஏன்னா அவ்வளவு இது பட்டம் சற்று தவறி நட்டதுனால வந்த நட்டம் இது. ஒரு மாதம் சற்று முந்தி நடவு செய்யப்பட்டிருந்தால் பக்கத்து வயலில் இருக்கிறது போல நெல்மணிகள் அழகாக இருக்கும். அறுவடைக்கு அந்த பக்கத்திலே தயாராகி கொண்டிருக்கிறது. பழுத்த நெல், காய் நெல், செந்நெல் உங்களுக்கு கண் முன்னாடி, அந்த பின்னாடி இந்த பசுமைக்கு அடுத்து தெரியும். இதில் யானை கொம்பு நோய் அப்படின்னு சொல்கிறது எது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ அந்த கதிர் வந்திருக்கு, ஒரு சில பயிர்களில் கதிர் வந்திருக்கு. அந்த கதிர் வரக்கூடிய பகுதியை அந்த பூச்சியானது துண்டித்து விடும். துண்டித்து விட்டால் அந்த நெல்லை நாம் பார்க்க முடியாது, அந்த கதிரை நாம் பார்க்க முடியாது. எல்லாம் மொட்டையாக நீட்டிகிட்டு இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்க்குறதுக்கு யானையினுடைய தந்தங்கள் எப்படி கூர்மையாகவும் ஆனால் மொட்டையாகவும் எப்படி நீட்டிகிட்டு இருக்கோ அது மாதிரி இந்த நெல்லில் அது நீட்டிகிட்டு இருக்கும். அப்படின்னா இப்படி தான். இதில் தான் கதிர். இப்போ சூழ் பயிர், இப்போ கதிர் வெளியே வருது. வெளியே வரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். அதே கதிர் வரக்கூடிய பகுதி இங்கே துண்டாக இருக்குது, இங்கே மொட்டையாக துண்டாக இருக்குது. அப்படி பூச்சிகளினால் துண்டிக்கப்பட்டு மொட்டையாக இருக்கிறது தான்
யானை கொம்பு அப்படின்னு பெயர் வைத்து வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் அழைக்கிறார்கள். இப்போ ஒற்றை கதிரை நம்ம பார்க்குறோம். எல்லாம் இன்னும் 1 வாரம் 2 வாரத்தில் அனைத்துமே கதிர் வெளியே வந்துடணும். வரக்கூடிய நிலையில் கொஞ்சம் முந்தி வந்ததில் அந்த பூச்சி விழுந்ததுனால அந்த வந்திருக்க வேண்டிய கதிர் எல்லாமே துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போ புதியதாக அது வெளியே வரணும். வயலும் வாழ்வும் என்று தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் அக்காலத்தில் நாம் பார்த்துருப்போம். இது உங்களுக்கான தரிசனம். இந்த புதிய தலைமுறைக்கு, இனி வரக்கூடிய தலைமுறைக்கு வேளாண்மை எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தெளிந்து கொள்ள வேண்டும். வேளாண்மை அழிந்துவிட்டால் நாம் கூர்மை எங்கே சொல்லுவோம்? வேலில் பார்த்து சொல்லுவோம். இந்த நெல்லினுடைய தாள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா கூர்மையாக இருக்கும். ஈட்டி முனையும் வேல் முனையும் எப்படி இருக்கும்? மிக கூர்மையாக இருக்கும். வேல் சற்றே அகலமுடையதாகவும் பிறகு கூர்மையை நோக்கியும் பயணிக்கும். இந்த நெல்லினுடைய தாளும் அப்படி தான். இது வேளாண்மை அப்படின்னா வேறு என்னடா சம்மந்தமே இல்லாத பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கருதுவோம். நமக்கு அவ்வளோதான் அறிவு இருக்குது, அவ்வளோதான் நம்ம கருதுவோம். இப்போ இதனுடைய கூர்மைத்தன்மை இருக்குது. வேல் போல் இது நீட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய இதனுடைய கூர்மைத்தன்மை இருக்குது. நம்ம ஆண்மகன் அப்படின்னு சொல்லக்குள்ள நல்ல வலிமை வாய்ந்தவன், உடல் தகுதியில் முழுமையான ஆண் மெய் தகுதி, அது மாதிரி பெண் மெய் தகுதி, பெண்மை ஆண் மெய். இந்த மையினா கண்ணில் பூசிக்கிற மை கிடையாது, மெய். அந்த சொல்லானது மருவி வந்திருக்கிறது, மாறி வந்திருக்கிறது, மக்கள் பயன்பாட்டிலே வேறொரு வடிவத்தில் வந்திருக்கிறது. உண்மையான வடிவம் வேறு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கதிர் வருகிற போது எப்படி நாங்கள் முந்தைய காட்சியில் காட்டினேன், வேல் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். வேல் ஆண்மை, வேல் ஆண் மெய் அப்படி நீட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த கதிர். அப்புறம் பிற்பாடு இது முற்ற என்ன ஆகுனா, ஒரு பருவப்பெண் எப்படி வெட்கப்படுவாளோ, அவள் எப்படி தலை நாணுவாளோ, பெண்மையை வெளிப்படுத்துவாளோ, அதை போல இது நாணும். முதலில் வேல் போன்று நீட்டிக்கொண்டிருக்கும். பிற்பாடு ஒரு வெட்கப்படுகிற பெண் எப்படி தன்னுடைய
முகத்தை எப்படி இந்த பூமியை பார்க்கும்படி தலையை சாய்த்து கொள்வாளோ அதுபோல் இந்த கதிரானது முற்ற முற்ற தன்னைத்தானே அப்படி வளைத்து கொள்ளும். இப்போ வேளாண்மைங்கிற சொல்லுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஐயா, அந்த வேலை எப்படி இருக்கும்? இந்த கந்த வேல் மாதிரி இருக்குமோ? அந்த ஆண்மை எப்படி இருக்கும்? அது ஆறுபடையில் இருக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஆராய்ச்சி செய்து தலையை பீத்து கொள்ள வேண்டாம். சரியா? நம்முடைய மக்கள் பயன்பாட்டில் எளிமையானது. நம்ம விவசாயத்தை வேளாண்மையை நெருங்கி வந்தாலே அது தொடர்பான சொற்கள் நாம் எளிதாக ஆய்வு செய்து கண்டறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஐயா, இந்த வயலில் இருக்கிறது பயிர்கள் தானே? ஆம், பயிர்கள் தான். இந்த நாட்டில் இருக்கிறது மக்கள் தானே? மக்கள் தான். இப்போ வயலில் இருக்கிறதும் பயிர்கள் தான். நம்மை போன்று இந்த நிலத்தில் வாழக்கூடியவங்களும் மக்கள் தான். இந்த பயிர்களை களை எடுக்கிற மாதிரி சில நாட்டில் களை எடுக்கணும்னு சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது களைனா இப்போ இந்த நெல்லினமும் ஒரு வகையான புள்ளினம் தான். ஆக அந்த புள்ளினத்தில் இதற்கு ஒவ்வாத இதனுடைய வளர்ச்சிக்கு உரிய உரங்களை உறிந்து கொள்ளக்கூடிய மற்றொரு வகையான புள்ளினமோ மற்றொரு வகையான தாவரமோ இதன் ஊடுருவி வளர்கின்ற போது அதை களை என்பார்கள். அதை களைந்து எடுத்தால்தான் இந்த பயிருக்கான உரம் அதற்கு நாம் போட்டது தூய வரமாக கிட்டும். அது இருக்கிற தவம் இருந்து அது தன்னுடைய கதிராகிய பிள்ளைகளை ஈன்றெடுப்பதற்கு கதிரவங்கிட்ட ஒவ்வொரு நாளும் வேண்டுது, ஒவ்வொரு நிலவு பொழுதினுடைய தருணத்திலும் வேண்டுது, இரவு பகல் ஓயாமல். ஆக இந்த புல் இது கோரை புல் அப்படின்னு, இது கோரை. இந்த புல் அப்புறம் இடையில் அங்கே ஒரு புல் இருக்குது. மீதி இடத்த இம்முறை அதிக களை இல்லை, எடுத்தாச்சு. ஒரே ஒரு புள்ளினம் அங்கே தெரியுது, அதுக்கும் கதிர் வந்திருக்கு. இது நெற்கதிர், அது புற்கதிர். ஆக இந்த நிலத்தின் வரையறை செய்யப்பட்ட எல்லைகளுக்குள் நெற்பயிர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விவசாயியும் கருதுவான். நெற்பயிர் அல்லாதவைகளை அவன் அகற்ற வேண்டும் என்று கருதுவான். அது மாதிரி தான் நாம் வாழக்கூடிய நாட்டுக்குள்ள, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துக்குள்ள, மக்களாகிய நமக்குள்ள நெற்பயிரை போன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கின்ற மக்களாகிய நமக்குள்ள சில களைச்செடிகளும் கலந்து முளைத்து, களைச்செடிகளை போன்றவர்களும் கலந்து முளைத்திருக்கிறார்கள், முளைத்து விடுகின்றார்கள். களைகளையும் நாம் அகற்ற வேண்டும், களைச்செடி போன்றவர்களையும் நாம் அகற்ற வேண்டும். விவசாயினுடைய தெளிவு நெல்லுக்குள் களை எடுப்பது. உண்மையான மக்கள் தலைவனுடைய கடமை நாட்டு மக்களினுடைய இடையே இருக்கக்கூடிய தீயவர்களை களை எடுப்பது. அப்போ வேளாண்மையில் இருந்து தான் ஒவ்வொரு தெளிவுமே நமக்கு கிடைச்சிருக்கு, ஒவ்வொரு தெளிவுமே நம்மை நோக்கி பயணித்து வந்திருக்கிறது. அனைத்திற்குமே அடிப்படை வேளாண்மை தான், வேளாண்மை அறிவு தான், வேளாண்மையினுடைய தெளிவு தான் இந்த கந்தவேலின் தெளிவும்.
நாம் இந்த உலகத்திற்கு வந்த வேலையை நிறைவேற்றத்தான் உலக மக்கள் கழகம், உலக அரசு. வருங்கால வரலாற்றின் புத்தகங்களை நீங்கள் திறந்து பார்க்கையில் உண்மை உங்களுக்கு புலப்படும். இதுவே உங்களுக்கு நான் அளிக்கின்ற உறுதி என்றும் படும். நன்றி, வணக்கம்.